ஆண்டவர் கொடுத்த இந்த அருமையான ஞாயிற்றுக்கிழமைக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்களோடு நான் டிவைன் ஆக்சலரேஷன், ஆண்டவர் எப்படி தெய்வீக ஊண்டுதல், நம்முடைய வாழ்க்கையில் நாங்கள் ஆண்டவரை அறிந்து அவருக்காக நாங்கள் வாழும் பொழுது, அவர் மேல் நம்முடைய விசுவாசத்தை வைக்கும் பொழுது, ஆமோஸ் 9:13, 1 ராஜாக்கள் 8:46, டியூட்ரானமி 28:2, இப்படிப்பட்ட வசனங்கள் மூலமாய் நான் உங்களுக்கு போன வாரம் மிக தெளிவாய் உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டேன். ஆண்டவர் எப்படி பைபிளில் சொல்லியிருக்கு, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எபிரேய பாஷையின்படி எங்களை ஓவர்டேக் பண்ணும், எங்களை முந்தி செல்லும் என்று சொல்லி உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டேன். இன்றைக்கு தொடர்ச்சியாக அதே தலைப்பில் டிவைன் ஆக்சலரேஷன், தெய்வீக துரிதப்படுத்துதல் எப்படி என்று நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். உங்களிடம் விசுவாசம் இருக்கும்போது தெய்வீக துரிதப்படுத்துதல் உடனடியாக அற்புதங்களை கொண்டு வரும். உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். எல்லாரும் வாசிங்க. உங்களிடம் விசுவாசம் இருக்கும்போது தெய்வீக துரிதப்படுத்துதல் உடனடி அற்புதங்களை நடப்பிக்கிறது. Divine acceleration will manifest intense, instantaneous miracles when faith is present. நமக்கு விசுவாசம் இருக்கும் பொழுது தேவனுடைய அற்புதங்கள் எங்கள் வாழ்க்கையில் உடனடியாக நடக்கிறது என்று வேதத்தில் இருந்து இன்றைக்கு தெளிவாக பார்க்க போகிறோம். வாசிங்க. மாற்கு 5 29 வசனத்தை சத்தமாய் வாசிக்க கேட்கலாம். உடனே அவளுடைய உதரத்தின் ஊரல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். யோசித்து பாருங்க. உங்களுடைய விசுவாசத்தால் தேவனுடைய வல்லமை துரிதமாக செயல்படுவதை காட்டுகிறது. நம்முடைய விசுவாசத்தை நாங்கள் காத்துக்கொள்ளும் பொழுது சூழ்நிலைகள் மாறலாம், ஆனாலும் நம்முடைய விசுவாசத்தினால நாங்கள் தேவனிடமிருந்து ஒரு பெரிய ஆசீர்வாதத்தையும் அற்புதத்தையும் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் கிருபை செய்வார். யாரோ சொன்னார்கள், தேவன் செய்யும் அற்புதங்களின் வேகம் மனித வரம்புகளால் கட்டுப்படுத்தப்படவில்லை. உங்கள் விசுவாசம் தெய்வீக துரிதப்படுத்துதலை கொண்டு வருகிறது. வாசிங்க எல்லாரும். தேவன் செய்யும் அற்புதங்களின் வேகம் மனித வரம்புகளால் கட்டுப்படுத்தப்படவில்லை. உங்கள் விசுவாசம் தெய்வீக துரிதப்படுத்துதலை கொண்டு வருகிறது. யோசித்து பாருங்க. உங்களுடைய சிந்தனைகளினால, உங்களுடைய எதிர்மறையான சிந்தனைகளினாலும் நோக்கங்களினாலும் நீங்கள் உங்கள் வாழ்க்கை கட்டுப்படுத்தப்படலாம். ஆனால் விசுவாசம் என்று வரும் பொழுது எது வந்தாலும் விசுவாசம் அதை மேற்கொண்டு விடுதலையை எங்களுக்கு ஆண்டவர் உடனடியாக அவர் தருகிறார். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட சூழ்நிலைகளும் இருக்கலாம், ஆனால் விசுவாசத்தில் நீங்க உங்க வாழ்க்கையை நடத்தும் பொழுது ஆண்டவர் விசுவாசத்தினால் உங்களுக்கு ஒரு விடுதலையை தருகிறார். யோசித்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையின் திருப்பு முனையை அடைய உங்கள் முன் நிற்கும் சேனைகளை கடந்து வேகமாக செல்லுவதற்கு நம்முடைய விசுவாசம் உதவி செய்கிறது. நீங்க சொல்லலாம், பாஸ்டர், என்னுடைய வாழ்க்கையில 12 வருஷமாய் 18 வருஷமாய் 20 வருஷமாய் என்னுடைய சூழ்நிலைகள் கஷ்டப்பட்டு நாங்கள் வாழ்கிறோம், எனக்கு விடுதலை கிடைக்குமா? ஆண்டவர் சொல்றாரு, அம்மா, நீ விசுவாசத்தில் ஒரு படி எடுத்து வச்சியன்னா நான் உனக்காக விடுதலையை கட்டளையிடுவேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எங்களுக்கு தேவையானது விசுவாசம். We need only faith. நம்முடைய விசுவாசம் நம்மை கட்டி எழுப்பும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில வெற்றியை ஆண்டவர் தருகிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவருக்கு பணம் தேவையில்லை, ஆண்டவருக்கு உங்க புகழ் தேவையில்லை, ஆண்டவருக்கு உங்க படிப்பு தேவையில்லை,
ஆண்டவருக்கு தேவையானது உங்க விசுவாசம். உங்க விசுவாசத்தின் மூலமாய் ஆண்டவர் உங்கள் அற்புதங்களை துரிதமாக செய்ய அவர் ஆயத்தமுள்ளவராய் அவர் இருக்கிறாரு. கையுள்ளவர்கள் மாத்திரம் தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. இரத்தப்போக்கு பிரச்சனை கொண்ட அந்த பெண்ணு 12 ஆண்டுகளாக அவதிப்பட்டு வாழ்ந்தாள். யூத கலாச்சாரத்தின் படி அப்படிப்பட்ட ஒரு பெண்மணி கூட்டத்துக்குள்ளேயே வர முடியாது. யோசித்து பாருங்க. அவள் வியாதியில் இருந்தால், தனிமையாக இருந்தால், டாக்டர் எல்லாரும் கைவிடப்பட்டிருந்தால், அவளுக்கு யாரும் இல்லாத சூழ்நிலையில அந்த கலாச்சாரம் சொல்லுது, நீ இப்படி இரத்த போக்கில் இருந்தா நீ ஒரு பாவி, நீ ஒரு அசுத்தம் என்று சொல்லி தள்ளி வைக்கிற அந்த நேரத்தில் உங்க முழு சொசைட்டியும் உங்க முழு மக்களும் உங்களை தள்ளி வைத்திருக்கும் நேரத்தில் விசுவாசம் எழும்பி நடக்க போகிறது. பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் தள்ளி வச்சுட்டாங்க. உங்க குடும்பம் சரி வராது, நீங்க எல்லாம் பாவிங்க, உங்க தலைமுறை எல்லாம் அசுத்தம், நீங்க சபிக்கப்பட்டவர்கள் என்று சொல்ற நேரத்தில் உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம் எழுந்து சொல்ல போகுது, நான் எழுந்து போக போகிறேன். எந்த சூழ்நிலையில கலாச்சாரம் சொல்லுது நீ அசுத்தம், பெண்மணி வரக்கூடாது, டாக்டரால் கைவிடப்பட்டு இருக்கின்றது, ஆனால் எனக்குள்ள இருக்கிறது பரிசுத்த ஆவியின் வல்லமையும் விசுவாசமும். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. போதாது, போதாது. ஹல்லேலூயா. தன்னுடைய ஊருக்கு இயேசு வந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்ட உடனே துரிதமாக அவள் செயலில் இறங்கினாள். தயங்கவில்லை, சந்தேகிக்கவில்லை, பயப்படவில்லை, வெட்கப்படவில்லை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நான் தயங்க மாட்டேன், நான் சந்தேகிக்க மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், நான் வெட்கப்பட மாட்டேன், நான் விசுவாசத்தில் நடக்க போகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. உங்க சூழ்நிலைகள்ல பயத்தை கூட்டிக் கொள்ளாதீங்க, விசுவாசத்தை கூட்டிக் கொள்ளுங்க. பாஸ்டர், எங்களுக்கு தாங்க முடியாத சூழ்நிலை. தம்பி, யார்கிட்டையும் போகாத தம்பி, யார்கிட்டையும் போகாத. பேசாம அந்த பொண்ணு தனிமையா தானே இருந்துச்சு, தனிமையா உன் விசுவாசத்தை கட்டிக்கோ. நீ விசுவாசத்தை எவ்வளவுக்கு கட்டி எழுப்புகிறியோ உனக்குள்ள இருக்கிற பயம் போகும், வெட்கம் போகும். எப்படிப்பட்ட சூழ்நிலையும் உன்னை விட்டு போய், ஓ அங்க கிட்ட போனா யாராவது சொல்லியிருப்பாங்க, அங்க கிட்ட போனீங்கன்னா ஒரே கூட்டமா இருக்கும், அது யார்கிட்டையும் சொல்லல, அது சொல்லிச்சு நான் தனியா போறேன், எனக்கு அசிஸ்டன்ஸ் தேவையில்லை, எனக்கு யாரும் ஹெல்ப் பண்ண தேவையில்லை, எனக்கு இன்ஃப்ளூயன்ஸ் தேவையில்லை. உங்களுக்குள்ள ஃபெய்த் இருந்தா இன்ஃப்ளூயன்ஸ் தேவையில்லை, யாரும் ஹெல்ப் பண்ண தேவையில்லை. உங்க விசுவாசம் உங்களுடைய வெற்றியை உங்களுக்கு கட்டளையிடும். ஆமென். ஹல்லேலூயா. 30 செகண்ட் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் போதும். உங்க பிரச்சனைகள் வரும் பொழுது அதை குறிச்சு டிஸ்கஸ் பண்ணாதீங்க, யார்கிட்டையும் போய் கேட்காதீங்க. உங்க பிரச்சனைகள் வரும் பொழுது பேசாம உங்க விசுவாசத்தை கட்டிக்கொள்ளுங்க. பாஸ்டர் பால் தங்கியால உங்க விசுவாசத்தை கட்ட முடியாது, ஒரு புக்கு படிக்கிறதுனால உங்க விசுவாசத்தை கட்ட முடியாது. தேவனுடைய மத்தியில தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவர் சமூகத்தை தேடுகிற மனிதன் பாக்கியவான்.
அவர் சமூகத்தில் அழுது புலம்பி கிடக்கிற மகள் பாக்கியவதி. அவருடைய வேதாமத்தை எடுத்து அவரை நோக்கி வேதாமத்தின் மூலமாய் பேசுவதற்கு மனதை திறந்து கொடுக்கிற எந்த ஒரு கிறிஸ்தவன் இருக்கிறார்களோ அவர்களை ஆண்டவர் விசுவாசத்தினால் கட்டி எழுப்புவாரு. ஆமென். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நான் போய் இயேசுவை தொட்டுட்டு வந்துடுறேன். அவ்வளவுதான், அவ்வளவுதான். வேற ஒன்றும் பெருசா தேவையில்லை. PhD எல்லாம் அதுக்கு படிக்க தேவையில்லை. என்ன இப்ப உடைஞ்சு போனவங்க தான் எங்க வர்றாங்க? சர்ச்சுக்கு வர்றாங்க. என்ன நேத்து தான் நான் கேட்டேன், கராஜிக்கு போறதெல்லாம் உடைஞ்ச காரு. அது உடைஞ்சி நெளிஞ்சி ஒரு மாதிரியா தான் இருக்கும். அந்த உடைஞ்சி நெளிஞ்சது போய் இருந்து கஷ்டத்தில் இருக்கிறது தான் இங்க வந்து உட்கார்ந்துருக்கோம். பக்கத்தில் சொல்லுங்க, இது ஷோரூம் கிடையாது, இது மெக்கானிக் ஷாப். ஷோரூம் என்ன, போன உடனே ஹலோ, how are you sir, I am the sales manager, please sit down, you want coffee or tea. கராஜுக்கு போனால் யாரு கேட்பா காஃபி or tea? அப்படி கார் ஒரு மாதிரி சொத்தையா போகுது. அது எப்படியோ தள்ளி போய் அங்கே நிப்பாட்ட வச்சிடறோம். அது நின்ன உடனே மெக்கானிக் வந்து கேட்குறாரு, சரி நான் பண்ணி கொடுத்துறேன், எல்லாமா 1 லட்சம் ஆகும். இது ஷோரூம் இல்லை, நம்ம FGG சபை மெக்கானிக் ஷாப். ஆமென். இங்க உடைஞ்சி நொறுங்கிக்க வாழ்க்கையில தள்ளப்பட்டு வெட்கப்பட்டு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பின்வாங்கி போய் எல்லாம் முடிஞ்சதுன்னு வந்து உட்கார்ற கும்பல் தான் சர்ச். இது ஷோரூம் இல்ல, இது சர்ச். ஆமென். உடைக்கப்பட்டவங்க தான் இங்க வர்றாங்க. அந்த உடைக்கப்பட்டவங்களை மாத்துறது தான் ஆண்டவர் இங்கே நடக்கிறாரு. ஆமென். ஹல்லேலூயா. மாற்கு 5ஆம் அதிகாரம் 27, 28 வசனத்தை சத்தமாய் வாசியுங்கள். இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, திருப்பி வாசிங்க. இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜன கூட்டத்துக்குள்ளே இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, இன்னும் பார்க்கல, கேள்விப்பட்டு. விசுவாசம் எதனால வரும்? கேள்வியினால. அவரை குறித்து கேள்விப்பட்டான். ஐயோ, அவரு கிட்ட போனா ஒரே கூட்டமா இருக்குமாம், யாருமே அங்க போக முடியாதாம். பக்கத்துல சொல்லுங்க, யார் சொல்றதையும் கேட்காதீங்க. ಸುಮ್ಮನೆ ಅಲ್ಲಿ ಇಲ್ಲಿ ಹೋಗಿ ಹೇಳ್ಬೇಡ. ಯಾಕೆ ಹೋಗಿ ಹೇಳ್ತೀರಾ? ಸುಮ್ಮನೆ ನಮ್ಮ ದೇವರ ಹತ್ರ ಬರಬೇಕು. ಅಂಕಲ್ ಇರ್ತಾರೆ, ಆಂಟಿ ಇರ್ತಾರೆ, ಅವರಿರ್ತಾರೆ, ಇವರಿರ್ತಾರೆ, ಅದೆಲ್ಲ ಬೇಡಪ್ಪ. ನನ್ಗೆ ಯಾರು ಬೇಡ, ನಾನು ಸುಮ್ಮನೆ ಹೋಗಿ ಕೂತ್ಕೊಳ್ತೀವಿ. ದೇವರು ನನ್ಗೆ ಅವ್ರು ಹೀಲಿಂಗ್ ಕೊಡ್ತಾರೆ, ಅಷ್ಟು ಸಾಕು. அவர் பாதத்துல போய் நான் விழுந்து கிடக்க போறேன், அவர் எனக்கு விடுதலையை தருவாரு. அவருடைய வஸ்திரத்தை நான் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று கேள்விப்பட்ட அந்த ஸ்திரீ பேசத் தொடங்கினாள். உங்க விசுவாசம் உங்கள் வாயினால் அறிக்கையை கொண்டு வரும். ஆமென். ஒரு ஆமெனே இல்லையா? ஆமென். சில பேர்கிட்ட பேசுங்க, எனக்கு விசுவாசம் இருக்கு பாஸ்டர், இன்னும் ஒரு கொசுவே துரத்தல, அவ்வளோ பெரிய விசுவாசம் இருக்கு. கொசு போகாத விசுவாசம். ஒரு கடுகை வச்சு ஊதிட்டு இருக்கிறாங்க, இன்னும் அதே போகுதில்லை, அவ்வளோ பெரிய விசுவாசம். நம்ம ஆட்களுக்கு மழை போல விசுவாசம், ப்ராப்ளம் கடுகு போல. ஆண்டவர் சொல்றாரு, கடுகு போல விசுவாசம் மலையே போயிருமென்னு. நம்ம விசுவாசத்தை பத்தி பெருசா பேசுறோம். இந்த ஸ்திரீ என்ன செய்தார் என்றால், கேள்விப்பட்டால் இப்ப பேச தொடங்கிட்டா. எல்லாரும் வாசிங்க, தமிழ் தெரிஞ்சவங்க எல்லாம் வாசிங்க. 1 2 3. அவள் அவருக்கு பின்னால் இருந்து வந்தாள். ஆமென்.
பணிவுடன் குனிந்தாள். ஆமென். கூட்டத்தினுடைய ஊர்ந்து சென்றாள். ஆமென். சிலர் அவளை மிதித்திருக்கலாம், ஆனால் விசுவாசம் அவளை முந்தி தள்ளியது. சிலர் உங்களை உங்கள் வாழ்க்கையில் மிதித்து தள்ளி இருக்கலாம். உங்க விசுவாசம் உங்களை கட்டி எழுப்பும். ஆமென். அநேகர் சிரித்திருக்கலாம். ஆனால் நீ என்ன பைபிள் 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 ஜபன் ஜபன்னு ஓடுற, ஆனா உங்க விசுவாசம் உங்களை உற்சாகப்படுத்தும். அநேகர் கேலி பேசி இருக்கலாம், ஆனால் விசுவாசம் அவளை முன்னேறி செல்ல வைத்தது. இந்த பெண் ஒரு விடுதலைக்காக ஆசைப்பட்டால் அவள் எதையும் அவளை தடுக்க விடவில்லை. அம்மா, when you are moving in faith, don't allow anybody to stop you moving in faith. Receive this word. When you are moving in faith, நீங்க விசுவாசத்துல முன்னேறி கால் எடுத்து வைக்கும் பொழுது யாரும் உங்களை தடுக்கவே முடியாது. வாசிங்க. அவளுக்கு இருந்த வழி எல்லாம் துரிதமாக போய்விட்டது. அவள் அவரது வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட கணமே அவள் சரீரத்தில் சுகம் உண்டானது. தேவ வல்லமை ஒரு நொடியில் அவளை குணமாக்கியது. எல்லாரும் வாசிங்க. அவளுக்கு இருந்த வழியெல்லாம் துரிதமாக போய்விட்டது. எல்லாரும் சொல்லுங்க, உடனடியா போய்விட்டது. உடனடியாக போய்விட்டது. சரி, துரிதம் வேணாம், உடனடியா போடலாம். சரியா போடுங்க. அவளுக்கு இருந்த வழியெல்லாம் உடனடியாய் போய்விட்டது. அவளுக்கு இருந்த வேதனை எல்லாம் உடனடியாய் போய்விட்டது. அவளுடைய பலம் உடனடியாக அதிகரித்தது. அவள் உடனடியாக தனது வியாதியின் ஆழமான பிடியில் இருந்து முழுமையாக குணமடைந்தாள். Amen. This is the power of divine acceleration because of your faith. Amen. உங்க விசுவாசத்தினால ஆண்டவர் உங்கள் அற்புதத்தை துரிதமாய் பண்ண கிருபை செய்வார். ஆமென், ஆமென், ஆமென். ஹalleluya. நம்மன்னா என்ன சொல்லுவோம்? அம்மா, 12 வருஷம் நீ சிக்கா இருந்து இப்பதான் உனக்கு குணம் கிடைச்சிட்டு நீ வீட்டில் போய் நிதானமா தூங்கி கொஞ்சம் ஹார்லிக்ஸ் பூஸ்ட் போன்விட்டா வாங்கி சாப்பிட்டு கொஞ்சம் மெதுவா நீ வெளியில வா. இந்த அம்மா சொல்லுது, எனக்கு பலன் வந்துட்டது. ஆண்டவர் அப்படித்தான் சுகத்தை கொடுப்பாரு. ஆமென். தேவன் எனக்காக, எல்லாம் சொல்லுங்க, தேவன் எனக்காக, என் குடும்பத்துக்காக எதையும் செய்வார். என்னுடைய விசுவாசத்தில் நான் முன்னேறி செல்ல போகிறேன். Operate in faith. உங்க சிந்தை உங்களுக்கு 1000 ஐடியா கொடுக்கும். உங்க faith உங்களை முன்னேறி செல்ல கிருபை செய்யும். ஆமென். ஹalleluya. மத்தேயு 9:21-22 சத்தமாய் வாசிங்க. நான் அவருடைய வஸ்திரத்தையாகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று தன் உள்ளத்தில் எண்ணிக்கொண்டு அவர் பின்னாலே வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். இயேசு திரும்பி அவளை பார்த்து, மகளே, திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அந்நேரம் முதல் அந்த ஸ்திரீ சொஸ்தமானாள். அந்த நேரத்திலேயே அந்த ஸ்திரீ சொஸ்தமானாள். என் வாழ்க்கையில் துரிதமான அற்புதங்களை பெற்றுக்கொள்ள நான் விசுவாசத்தில் என்னை நிலை நிறுத்துவேன். செய்திக்கு தொடர்பாக she touched Jesus. ஆனா இப்ப எனக்கு I need his touch. ஆமென். அவள் தொட்டாள், ஆனா இப்ப அவர் என்னை தொட வேண்டும்.
receive it. எல்லா சத்தமா வாசிங்க. அத எனக்கு தேவனின் தொடுதல் வேண்டும். வாசிங்க. எனக்கு தேவனின் தொடுதல் வேண்டும். தொடுதல். I need the touch of Jesus. Amen. ஒரு ஆர்ஃபனேஜ்ல வந்து ஒரு நர்ஸ் 6-7 பிள்ளைங்களுக்கு இன்சார்ஜா இருந்தாங்களாம். குழந்தைகளுக்கு 6-7 குழந்தைகளுக்கு ஒரு ஆர்ஃபனேஜ்ல ஒரு நர்ஸ் இன்சார்ஜா இருந்தாங்களாம். நல்ல துணி, நல்ல பால், சொகுசான இடம். அப்படி இருந்தும் ஒவ்வொரு வருஷமும் 34% பிள்ளைங்க இறந்தாங்களாம். நல்ல துணி, நல்ல சாப்பாடு, பால் குழந்தைங்களுக்கு. அப்ப இதை குறித்து அவங்க ஆராய்ச்சி பண்ணினாங்களாம். 34% of babies died in spite of clothing, food, good atmosphere. 34% died. ஒரு நர்ஸ் 7 பேருக்கு இன்சார்ஜ். அவங்க ஆராய்ச்சி பண்ணி பார்த்த பொழுது அந்த குழந்தைங்க செத்ததன் காரணம் என்னவென்றால் மதர்ஸ் டச் இல்லாதனால, அம்மாவின் தொடுதல் இல்லாததுனால 34% பிள்ளைங்க அவ்வளவு பியூட்டிஃபுல் அட்மாஸ்பியரா இருந்தும் செத்து போயிருக்கிறாங்க. எனக்கு யார் டச் இல்லாட்டியும் I need my master's touch. Amen. Amen. Hallelujah. போதாது. Hallelujah. I need the touch of my master. Amen. ஏசப்பா, நீங்க கடைசியாக எப்பொழுது அவரை தொட்டீங்க? நாங்க எல்லாம் ட்ரெஸ் போட்டு நல்லா வர்றோம். அந்த குழந்தைங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் இருந்துச்சு. அப்படி இருந்தும் அதுங்க செத்து போனாங்க. பிகாஸ் டச். நீங்க நல்லா ட்ரெஸ் போட்டு எல்லாம் வரலாம், சர்ச்சில் 4 பாட்டு பாடிட்டு போகலாம், செய்தி கேட்டு போகலாம். இஃப் யூ டோன்ட் ஹேவ் த டச் ஆஃப் த மாஸ்டர், உங்க வாழ்க்கை வில் பி ஐ எம் a member in FGAG, அவ்வளோதான். அதோட நீங்க செத்து போயிடுவீங்க. அந்த பிள்ளைங்க செத்த மாதிரி. நீங்க சொல்லணும், even if I don't have good clothes, even if எனக்கு நல்ல இடம் இல்லாட்டியும் பரவாயில்ல, எனக்கு தேவையானது ஆண்டவருடைய தொடுதல். ஆமென். ஹalleluya. அதுக்கு தான் இப்ப ஜெபம் பண்ண போறோம். என்ன? அவர் கடைசியாக எப்பொழுது உன்னை தொட்டார்? நீ எப்பொழுது அவரை தொட்டாய்? அவர் எப்பொழுது உன்னை தொட்டார்? மத்தேயு 8:3 வாசிங்க சத்தமாய். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். 12 வருஷம் வியாதியாயிருந்த அந்த ஸ்திரீ இயேசுவை தொட்டால், ஆனால் இயேசுவோ குஷ்ட ரோகியை அவர் தொட்டார். ஆமென். எங்களுக்கு ரெண்டும் தேவை எங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில. ஆமென். நாங்க மாத்திரம் தொட்டுட்டு இருக்க கூடாது, அவரும் எங்களை தொட நாங்க விட்டோம். அவர் தொட்டால் என் எதிர்காலமே மாறிவிடும். ஹalleluya. ஹalleluya. எல்லாரும் சொல்லுங்க, ஜெனரேஷன் ஜெனரேஷன் Z Z Z Z ஜெனரேஷன் Z Z A B C D E F G H I J K L M Z. இந்த ஜெனரேஷன் 13 வயசிலிருந்து 28 வயசு உள்ளவர்கள் ஜெனரேஷன் Z, Gen X, Gen Z என்று சொல்லுவாங்க. வாசிங்கம்மா. ஜெனரேஷன் Z 1997 முதல்
2012 வரை பிறந்தவர்கள் 44% பேர் பள்ளி கல்லூரி சூழலில் தனிமையை உணர்கிறார்கள் என்றும் 46% பேர் அடிக்கடி அல்லது கிட்டத்தட்ட எல்லா நேரத்திலும் தனிமையை உணர்கிறார்கள் என்றும் சமீபத்திய ஆய்வில் தெரிய வந்துள்ளது. யோசித்து பாருங்க. மொபைல் போன் இருக்கு, இன்ஸ்டாகிராம் இருக்கு, யூடியூப் இருக்கு, எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கு. அப்படி இருந்தும் ஜென்சி இந்த வாலிபர்கள் ரொம்ப லோன்லியா இருக்கிறாங்களாம். இதெல்லாம் ஆராய்ச்சி. வாசிங்க அடுத்தது. நமது டிஜிட்டல் உலகில் பல இளைஞர்கள் முன்னே போவதையும் விட தனிமைப்பட்டதாக உணர்கிறார்கள். சமூக ஊடகங்கள் மற்றும் உடனடி தகவல் தொடர்புகள் எங்கும் நிறைந்திருந்தாலும் உண்மையான உறவுக்கான ஆழமான ஏக்கம் உள்ளது. அவ்வளவு வேதனையில இந்த உலகம் வாழுகிறது. தேவனின் தொடுதல் அற்புத சுகத்தை கொடுக்கும். இந்த போனு, இந்த டிஜிட்டல் வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் உங்களுக்கு ஒரு உறவை கொடுக்காது. ஆனா தேவனின் தொடுதல் நம் இருதயத்தை மாற்றிவிடும். வாசிங்க சத்தமாய். நம் இருதயம் உடைக்கப்பட்ட தருணங்களில் தேவனுடைய மென்மையான தொடுதல் நமக்கு புது ஜீவனை தருகிறது. உடைந்து போய் இருக்கிற நாங்கள் தேவனுடைய தொடுதலுக்காக ஏங்க வேண்டும். I need your touch. When was the last you had the touch of Jesus? இயேசு குஷ்டரோகியை ஓடுதலால் குணமாக்கிய, தொடுதலால் குணமாக்கியது போல அவர் நம் காயமடைந்த இருதயங்களை குணமாக்குகிறார். இன்னைக்கு நான் ஜெபிக்க போறேன். நீங்க போறதுக்கு முன்பதாக ஆண்டவருடைய தொடுதலோடு போங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவது வாசிங்க. விசுவாசத்தின் மூலம் தேவனை தேடுவது. விசுவாசத்தின் மூலம் நான் தேவனை நோக்கி பார்க்க போறேன். நாம் கைகளை உயர்த்தி ஜெபிக்கும் போது, வாசிங்க, நாம் கைகளை உயர்த்தி ஜெபிக்கும் போது அங்கே தேவனின் பிரசன்னத்தை காண்கிறோம். அவ்வளவுதான் எனக்கு வேணும். விசுவாசம் என்பது தேவனை வாஞ்சிக்கும் நமது இருதயங்களை இரட்சகரின் அரவணைப்புடன் இணைக்கும் பாலம் ஆகும். Faith is the bridge that builds the relationship between you and your God. தம்பி, faith is the bridge. எனக்கு தேவையானது அப்பாவுடைய தொடுதல். மூணாவது வாசிங்கம்மா சத்தமாய். தனிமையில் ஒன்றும் பேசாமல் அமைதியாய் இருப்பது. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் மக்கள் தனிமை தனிமை தனிமை. I am lonely, I am lonely. ஒரு பயங்கர பணக்காரன் போய் தற்கொலை பண்ணி செத்தான். அவன் எழுதி வச்சிருந்த ஒரு சின்ன துண்டு என்னன்னா, I am lonely, I am lonely. இந்த உலகத்தில் மக்கள் தனிமையாய் வாழ்கிறார்கள். வாசிங்கம்மா. இந்த உலகத்தின் இரைச்சல் மற்றும் தினந்தோறும் நாம் எதிர்கொள்ளும் சந்தடிகளுக்கு மத்தியில் நாம் தனிமையாக ஒரு இடத்திற்கு போய் அவரை நோக்கி பார்க்கும்போது அவரது மெல்லிய குரல் நமது இருதயத்தில் தெளிவாக கேட்கிறது. எந்த சூழ்நிலை உங்களுக்கு வந்தாலும் பேசாம போய்
அப்பா சமூகத்துல அப்படியே இருங்க. காத்திருந்து பலன் பெறுவேன். இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க solitude. solitude solitudeன்னா the silence of solitude. அப்படின்னா நான் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா சத்தங்களின் மத்தியிலும் நான் அப்பா சமூகத்தில் போய் பேசாம கிடக்கணும். நான்காவது, தேவனோடு எப்போதும் விலகாத ஒரு உறவை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அவ்வளவுதான், அவ்வளவுதான். எங்கு பார்த்தாலும் பலவித செய்திகள் நமது மொபைல் போனில், லேப்டாப்பில், டெலிவிஷனில் அவைகள் நம்மை துரத்தி வருகின்றன. ஆனால் நாமோ தேவனுடைய பிரசன்னத்தை மட்டுமே வாஞ்சிக்கிறோம். அவருடைய நற்செய்தியே நமக்கு செய்தி. உங்க போன் உங்களை துரத்திட்டே இருக்கும், செய்தி வந்துட்டே இருக்கும். அது இல்லை உங்களுக்கு ஆன்சர். உங்க ஆன்சர் தேவனுடைய செய்தி, பிரசன்னம். ஹalleluya, ஹalleluya. டிஜிட்டல் இணைப்புகள் ஏராளமாக இருக்கும்போது அவை கிறிஸ்துவில் காணப்படும் ஆழமான இணைப்பை மாற்ற முடியாது. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நான் ஆண்டவரை தேட முன்னேறி வந்தால் சும்மா ஒரு நோட் அனுப்புறது, ஒரு நோட், ஒரு உங்க படத்தோட, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. ஒரு புக் எழுதுறது, இன்னும் வாழ்க்கையில ஒழுங்கா எலும்பி வரல, அதுக்குள்ள ஒரு புக் எழுதுறது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. 2 பாட்டு பாடிட்டு அதை யூடியூப்ல போட்டு வியூ எவ்வளவு வருதுன்னு பார்க்கறது, இதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்க இன்னைக்கு சிஸ்டர் நல்லா பாடி இருக்கலாம், 5 பேர் மெசேஜ் அனுப்புவாங்க, பியூட்டிஃபுல் வர்ஷிப், இட்ஸ் ஓகே. கொயர் நல்லா இருந்து, ஓகே. நல்லா பிரசங்கம் பண்ணீங்க, ஓகே. அது என்ன பெருசா? எனக்கு தேவை அவருடைய பிரசன்னம். ஆமென், ஆமென், ஹalleluya, ஹalleluya. தேவனோடு தனிமையாக செலவிடும் நேரங்களை வாஞ்சிப்போம். ஜெபத்தில் நமது இருதயத்தை அவர் சமூகத்தில் ஊற்றுவோம். ஆண்டவராகிய இயேசு நமது இருதயத்தை தொட்டு அதனை புதியதாய் மாற்றுவாராக. இந்த பிஸியான உலகத்தில் அப்பாவின் தொடுதல் தான் எங்கள் வாழ்க்கையில. ஆமென், ஹalleluya, ஆமென். எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கிறீங்க, யாராவது ஒரு நல்ல காரியத்தை சொல்லுவாங்க, டச் வுட், டச் வுட்னு. ஓகே, மற்றவங்களுக்கு தெரியாது போல இருக்கு. இப்போ யாராவது வந்து சொன்னாங்கன்னா, பாஸ்டர் நான் ஒரு 4 மாடி வீடு வாங்கிட்டேன், சொன்ன உடனே டச் வுட்னுவாங்க. கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? டச் வுட் வாசிங்கம்மா. The phrase touch wood or knock on wood. The phrase touch wood is a superstitious used to avoid bad luck after making a positive statement expressing hope. அப்படினா நம்ம டச் வுட்னு மக்கள் சொல்லுவாங்க. ஐயோ எங்க பையன் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டான் சொல்லிட்டு உடனே சொல்லுவாங்க டச் வுட். கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம கிறிஸ்தவங்க டச் வுட் சொல்லவே கூடாது. அவங்க எதுக்கு சொல்லுவாங்கன்னா, டச் வுட்னு இந்த வுட்ல பேய் இருக்குமா, நீங்க சொல்றத அந்த பேய் கேட்குமா, கேட்டுட்டுதுன்னா உடனே அது போய் உங்களுக்கு எதிர்மறையா செய்திருமா. அதனால தான் உடனே டச் வுட்னு சொல்லி அந்த பேய் அமசி பண்ணிடுவாங்க. எனக்கு டச் வுட் வேணாம், எனக்கு டச் ஆஃப் த மாஸ்டர் வேணும். ஆமென், ஹalleluya.
Hallelujah. We hope you are blessed by this message. Please do follow Reverend Paul Thangaya and Reverend Sammy Thangaya on Instagram for more such powerful message clips. If you have a prayer request, you can email Reverend Paul Thangaya at tigerforjesus@hotmail.com. Full Gospel Assembly of God Church meets at 3 locations: FGAG Kannuru, FGAG Indranagar, and the FGAG Prayer and Retreat Center. If you'd like to support this ministry, you can send in your offerings via GPay or PhonePay to 98864 11111, or you can also scan the QR code.